ஹலோ ஆல், வெல்கம் டு சமைச்சா போச்சு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ரெசிபி, கேரட் ஃப்ரை. எப்போவுமே கேரட்டில் பொரியல் செஞ்சே நம்ம சலித்து போயிருப்போம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி கேரட்டில் ட்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 4 நம்பர்ஸ், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது நம்ம கேரட் எல்லாம் தின் ஸ்லைசஸாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனோன்னே அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 1 ஸ்பூன் மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம தின்னாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கேரட் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் லிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்து கூட பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். உங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக வச்சு கொடுத்து விடலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.